நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மாத்திரை இன்சுலின் அவங்க ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கால் பாத எரிச்சல், கால் மரத்து போவது, கரெக்ட் தானே? காலில் ஆறாத புண் பார்த்துருக்கீங்களா? காலில் ஆறாத புண். மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் புண் ஆறவே ஆறாது, பார்த்துருக்கீங்களா? காலில் ஆறாத புண், கால் மரத்து போவது, கரெக்ட் தானே? இந்த மாதிரி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நிறைய சுகர் பார்த்துருங்க, மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக தான் போடுவாங்க. ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய பார்த்தீங்களா புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரியாட்டினின் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ் பிரச்சனை கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருந்திருக்கு, கரெக்ட் தான்? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மாத்திரை இன்சுலின் எல்லாம் ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் ஏன் இருதய மரடைப்பு வந்திருக்கா இல்லையா? கரெக்டா பக்கவாதம் வந்திருக்கா, கரெக்ட் தானே? நிறைய சுகர் பேஷண்ட் கண்ணுக்கு ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துறீங்களா? மாத்திரை போட்ட பிறகு கூட. அது ஏன் தெரியுமா? அது காரணம் தெரியுமா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ஆபத்தானது. இதை முழுமையாக சரி பண்ணணும்னா, எப்படி முழுமையாக சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட்டு கடைபிடிச்சா மட்டும்தான் அது முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப முக்கியமானது என்னது? பேலன்ஸ் டயட்டு தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க, அப்போ கரெக்டாக புரியும் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் எது சரியாகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு இந்த புத்தகம் தெரியல. பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இதனால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக படிப்படியாக எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட இந்த புத்தகம் தெளிவாக சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க. ஓகேவா?